உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, இந்த யோகி பாபு காமெடி நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல யோகி பாபு சொல்லுவாரு, ஏ எனக்கே விபூதி அடிக்கலாம்னு பார்த்தேன் நீயே அப்படின்ற மாதிரி சொல்லுவார் இல்லையா? சோ அந்த காமெடிக்கு ஏத்த மாதிரிதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எனக்கே நீ விபூதி அடிக்க பார்த்தேல அப்படின்ற மாதிரி தக்க பதிலடியை கொடுத்திருக்கின்றார். அதான் மக்களே, இதுவரைக்கும் நடந்த தேர்தல் எப்படின்னு தெரியல. ஆனா இந்த 2026 தேர்தல் ஒவ்வொரு நொடி பொழுதுக்குமே ஒவ்வொரு பிரேக்கிங் நியூஸ் கொண்டிருக்கு. ஒரு பிரேக்கிங் நியூஸ் வரும், அது சம்பந்தமா நம்ம விவாதம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கின்ற பொழுது உடனே அடுத்த பிரேக்கிங் நியூஸ் வரும். சோ தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல தொடர்ச்சியாக பிரேக்கிங் நியூஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. சோ அந்த பிரேக்கிங் நியூஸ் புள்ளிகள் இருக்கு இல்லையா, அந்த புள்ளிகள் எல்லாத்தையுமே இணைச்சா மட்டும்தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல என்ன நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்றத நம்ம எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். சோ அந்த வகையில இன்னைக்கான வீடியோவுடைய தலைப்பு என்னவென்றால், திமுகவுக்கு திருமா பதிலடி, வீணாய் போன திமுகவுடைய வியூகம், விஜயை நோக்கி பாமக ஓகே சொல்வாரா விஜய்? இந்த ஒரு கண்ணோட்டத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கான காணொலியை பார்க்க போறோம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல நம்ம நேயர்கள்ட்ட சில கேள்விகள் கேட்டுருவோம். அதாவது இந்த 2026 தேர்தல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறுவாங்க? அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறுவாங்க? தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணி எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறுவாங்க? இதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. சரியா? சரி, திமுகவுக்கு திருமா தக்க பதிலடி. என்ன காரணத்துக்காக இந்த தலைப்பு வச்சேன் அப்படின்னா, நீங்க தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தினுடைய பிரேக்கிங் நியூஸ் எல்லாத்தையுமே நீங்க உன்னிப்பா கவனிச்சா மட்டும்தான் இந்த செய்தி தெரிய வரும். அதாவது ஒண்ணும் கிடையாதுங்க. கடந்த ஒரு 10 நாட்களாக அண்ணன் திருமாவர்கள் தமிழ்நாட்டில் இல்ல. ஒரு ஆயுர்வேத சிகிச்சைக்காக அவர் வெளி மாநிலத்துக்கு போயிருந்தார். சோ இந்த கேப்ல தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு சதி வேலையில ஈடுபட்டாங்க. மிகப்பெரிய ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க. மிகப்பெரிய ஒரு நரேட்டிவ். அண்ணன் திருமாவர்களுடைய கொள்கை நிலைப்பாட்டுக்கு எதிரான நரேட்டிவ் செட் பண்ணாங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ராஜ கண்ணப்பன் இருக்கார் இல்லையா, அவர் மூலமாக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க. அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க இந்த 2026 தேர்தல்ல பாமகவுடைய ராமதாஸ் அணியை நாங்க உள்ள கொண்டு வருவதற்கு வேலை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்ற மாதிரி இது திமுகவுடைய ராஜ கண்ணப்பன் என்ன பண்ணாருன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அதாவது பாமக ஒரு சாதியவாத கட்சி, இது அண்ணன் திருமாவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட். சோ பாமகவுடைய சாதியவாத கட்சியும் பாஜகவுடைய மதவாத கட்சியும் எந்த கூட்டணியில இருக்கிறாங்களோ அந்த கூட்டணியில் நாங்க இருக்கவே மாட்டோங்க அப்படின்ற மாதிரி ஏறக்குறைய ஒரு 14 வருடத்திற்கு முன்னாடியே சொல்லியிருந்தாரு. ஆனா திமுக கரெக்டா நான் திருமாவர்கள் தமிழ்நாட்டுல இல்லாத காலத்தை பார்த்து ராஜகண்ணப்பன் மூலமாக நாங்க பாமகவுடைய ராமதாஸ் அணியை உள்ள கொண்டு வருவதற்கு வேலை பார்த்துக்கு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்த அரசியல் களத்துல ஒரு கருத்து விதையை விதைக்கிறாங்க, ஒரு கருத்து உருவாக்கத்தை விதைக்கிறாங்க. இதன் மூலமாக தமிழ்நாட்டினுடைய மக்கள் மத்தியில் என்ன விதமான எதிர்ப்புகள் வருது, குறிப்பா விடுதலை சிறுத்தை கட்சியில இருந்து எப்படி எதிர்ப்பு வருது அப்படின்ற மாதிரி ஒரு ஆழம் பார்ப்பதற்காக ராஜகண்ணப்பனை கொண்டு ஒரு வியூகம் வகுக்கும் விதமாக பாமக ராமதாஸ் அணியை நாங்க உள்ள கொண்டு வேலை பார்க்கறோங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை புழக்கத்துல விட்டாங்க. இந்த மாதிரிதான் திமுக என்ன பண்ணாங்க, ஒரு வியூகத்தை வகுத்து ஒரு வேலை பார்த்தாங்க. ஆனா அந்த திருமாவர்கள் இந்த 10 நாள் சிகிச்சை முடிஞ்சு தமிழ்நாட்டுக்கு வராரு. வந்தோடனே பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அந்த பிரஸ் மீட்ல நாங்க 14 வருடத்திற்கு முன்னாடியே நாங்க முடிவு பண்ணிட்டோம், எப்படி பாமக இருக்கிற இடத்துலயும் பாஜக இருக்கிற இடத்துலயும் நாங்க ஒருபோதும் இருக்க மாட்டோம். இது நாங்க 14 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க முடிவு பண்ணிட்டோம். அதனால என்னுடைய முடிவு என்பது இதுதான். பாமக ராமதாசனி உள்ள வந்துச்சு அப்படின்னா நாங்க இருக்க மாட்டேன், இனி திமுக தாங்க முடிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி திமுகவுக்கு தக்க பதிலடியை கொடுத்துள்ளார் திருமாவளவன் அவர்கள். எனக்கே நீ விபூதி அடிக்க பார்த்தேல, அந்த டோன் தான். அதை நீங்க அப்படியே எடுத்துக்கலாம். சோ இந்த இடத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒட்டுமொத்த வியூகமும் செதறி போச்சு, நம்ம அப்படியே எடுத்துக்கொள்ள முடியும். ஒட்டுமொத்த வியூகமும் 10 நாட்களாக அண்ணன் திருமாவர்கள் தமிழ்நாட்டில் இல்ல, இந்த நேரத்துல நம்ம ஆழம் பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி திட்டமிட்டு ஒரு கருத்தை விதைச்சாங்க. திருமாவர்கள் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றாருன்னு பார்த்தாங்க. ஆனா அவர் ரியாக்ட் பண்ணது என்னன்னா, நான் இருக்க மாட்டேன், அவ்வளவுதான், சிம்பிள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சோ இதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல பேசுபொருளா மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல நம்ம கூடுதலா இன்னொரு விடயத்தையும் பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது. அது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகவியலாளர்கள் அண்ணன் திருமாவர்கள் மீது தொடர்ச்சியாக ஒரு விமர்சனத்தை வச்சாங்க.
அதாவது என்னன்னா, திருமாவுக்கு வந்து அரசியல் வியூகம் பண்ண தெரியலங்க, அரசியல் யுக்திகள் வகுக்க தெரியலங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாங்க. அது எதற்காக சொன்னாங்க அப்படின்னா, ஏங்க தேர்தல் அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணி என்பது நேரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிறோனுங்க. இதென்னங்க இவர் என்னங்க அவருக்கு அவரே கேட்டு போட்டுக்கிருக்காரு. பாமக இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன், பாஜக இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவருக்கு அவரே கேட்டு போட்டுக்கிருக்காங்க. இது ரொம்ப ஒரு தவறான ஸ்ட்ராட்டஜிங்க அப்படின்ற மாதிரி அரசியல் விமர்சகர்கள் அண்ணன் திருமாவர்கள் மீது ஒரு விமர்சனத்தை முன்னாடி வச்சாங்க. ஆனா உள்ளபடியே இந்த ஒரு சுச்சுவேஷன் நம்ம பார்க்கின்ற பொழுது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, அண்ணன் திருமாவர்கள் தனக்குத்தானே கேட்டு போடல, தனக்குத்தானே கேட்டு போடல, திமுகவுக்கு கேட்ட போட்டிருக்காரு. நான் உள்ள இருக்கிறோம்னா நீ பாமக வந்து சேர்த்துக்கல கூடாது, பாத்துக்க உனக்கு என்னன்றது நீயே முடிவு பண்ணிக்க அப்படின்ற மாதிரி திமுகவுக்கு தான் அண்ணன் திருமாவர்கள் கேட்டு போட்டு வச்சிருக்காரு. பாமக ஒரு சாதியவாத கட்சி அப்படின்றத பிம்பப்படுத்தி வைத்ததன் மூலமாக பாமக ஒருவேளை இங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள வந்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சனநாயகவாதிகளும் என்ன பண்ணுவாங்க, திமுகவை விமர்சனம் பண்ணுவாங்க. எப்படிங்க நீங்க எப்படிங்க உன்னை வந்து நான் கோட்டையில சந்திக்கணுமா அப்படின்ற மாதிரி சொன்ன பாமக ராமதாஸை எப்படிங்க நீங்க கொள்கை மறந்து உங்களுடைய கூட்டணியில சேர்த்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஜனநாயகவாதிகளும் கேள்வி எழுப்புவாங்க. சோ அண்ணன் திருமாவர்கள் போட்ட கேட் என்பது தனக்குத்தானே போட்டுக்கொண்ட கேட்டு கிடையாது, இது வந்து திமுகவுக்கு போட்ட கேட்டு. சரிங்களா? இந்த மேட்டரை அப்படியே நம்ம இப்போ விஜய்க்கு வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண போறோம். நான் சொன்னேன் தெரியுமா ஆரம்பத்துல, ஒவ்வொரு நொடி பொழுதுக்குமே பிரேக்கிங் நியூஸ். ஸோ பிரேக்கிங் நியூஸ் 1ஐயும் பிரேக்கிங் நியூஸ் 2ஐயும் நம்ம வந்து கனெக்ட் பண்ண போறோம். அதாவது நம்ம சொன்ன ராஜகண்ணப்பன் சொன்னோம் தெரியுமா, அதாவது நாங்க பாமகவோட பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கோம் அப்படின்ற மாதிரி ராஜகண்ணப்பன் திமுக ராஜகண்ணப்பன் சொன்னா தெரியுமா, அதே நேரத்துல பாமகவுடைய ராமதாஸ் அணியினுடைய அருள் வந்து இருக்கிறாரு. அருள் என்ன பண்ணாரு அப்படின்னா, அப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு, திருமாவளவன் பாமகவுடைய ராமதாசனுடைய பிறவாத மவன், திருமாவளவன் எப்போ வருவாரு அப்படின்றத வந்து இவர் காத்து இருக்காரு, ஐயா பூங்கத்தோட காத்து இருக்கிறாரு, எங்களுக்கு திருமாவளவனுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா ஒரு பாலிஷ் போடுற வேலையை வந்து பாமகவுடைய அருள் அவர்கள் வந்து பார்த்தாரு. அதே அருள் இப்ப என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, அதான் சொன்னேன், அதே பிரேக்கிங் நியூஸ் 1. இப்ப பிரேக்கிங் நியூஸ் 2ல அருள் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஜய் முதலமைச்சர் ஆவதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அதாவது திருமாவளவனுக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு 5-6 நாட்களுக்கு முன்னாடி சொன்ன பாமக அருள் அவர்கள் இன்னைக்கு கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் என்னவென்றால், விஜய் முதலமைச்சர் ஆவதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதனுடைய நோக்கம் என்ன, பாமக ராமதாஸ் அணி தற்பொழுது விஜயை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. விஜய்கிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்குவதற்காக ஒரு அச்சாரத்தை தொடங்கியுள்ளார்கள் பாமகவுடைய ராமதாஸ் அணி என்று புரிந்து கொள்ளலாம். அதனுடைய நீட்சியாக நீங்க இன்னைக்கு வந்த பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, பாமகவுடைய ராமதாஸ் அவர்கள் டிஜிட்டல் மீட்டர் நாங்க பொருத்துவோம் அப்படின்னு திமுக வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனா அந்த வாக்குறுதியை திமுக நிறைவேற்றவில்லை அப்படின்ற மாதிரி பாமகவுடைய ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா இன்னைக்கு வந்து அறிக்கை விட்டுருக்காரு. அது ஒரு பிரேக்கிங் நியூஸ். அப்ப அண்ணன் திருமாவளவன் சொன்னார் இல்லையா, பாமக இருக்கிற இடத்துல நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா, சோ அந்த விஷயத்த திமுக ஒப்புக்கொண்டுருச்சு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கொள்ள முடியும். இல்லைங்க நீங்க வந்து வேணாங்க, திரும்ப வந்து ஒத்துக்கல, அதனால நீங்களும் கூட்டணிக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி செய்திகள் கன்வே செய்திருக்க கூடும். யாருக்கு, பாமக ராமதாஸ் அணிக்கு. சோ அதனால பாமக ராமதாஸ் அணி தற்பொழுது எங்க நகர்றாங்க பார்த்தோம்னா இந்த பக்கம் விஜய் பக்கம் நகர்றாங்க. சோ அதனாலதான் விஜய்க்கு பாலிஷ் போடுற வேலையை பாமகவுடைய டீம் வந்து தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பட் விஜய் அவர்கள் இதற்கு ஓகே சொல்வாரா அப்படின்னு கேட்டோம்னா இதுல எவ்வளவு தூரம் நம்ம உறுதியா சொல்ல முடியும் அப்படின்றது தெரியல. காரணம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் முன்னெடுக்கின்ற பாலிடிக்ஸ் என்பது சாதி சார்ந்த பாலிடிக்ஸ் வந்து கிடையாது, மதம் சார்ந்த பாலிடிக்ஸ் வந்து கிடையாது. அவர் வந்து மத நல்லிணக்கத்திற்காக சில பல நிகழ்வுல போய் கலந்திருக்காரு, மாற்றுக்கிறது கிடையாது. இஸ்லாமியர் நிகழ்வுல கலந்திருக்காரு, கிறிஸ்தவருடைய நிகழ்வுல கலந்திருக்காரு. ஆனா அவர் வந்து ஒரு சாதிக்கான பாலிடிக்ஸோ ஒரு மதத்துக்கான பாலிடிக்ஸோ இது வரைக்கும் அவர் செய்தது கிடையாது. அப்படி இருக்க பட்சத்துல பாமக வந்து ஒரு சாதியவாத இயக்கம் அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியை மையப்படுத்தி மட்டும்தான் அவங்க அரசியலே பண்றாங்க. சாதி என்பது ஒரு அழகான சொல் அப்படின்ற மாதிரி பல கடந்த கால நிகழ்வுல எல்லாத்திலுமே அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்துல விஜய் அவர்கள் ஒரு சாதியவாத கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்ற பாமக உள்ள சேர்த்துக்கிடுவாரா அப்படின்றது ஒரு $1 மில்லியன் கேள்வி. ஆனா அரசியல் காலத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி தானே ரொம்ப முக்கியம். ஏன் நீங்க திமுகவே எடுத்துங்க, சமூக நீதி கட்சின்னு சொல்லுவாங்க, சாதி ஒழிப்பு கட்சின்னு சொல்லுவாங்க, நாங்க பெரியாருடைய கொள்கையை பின்பற்றுறோம் சொல்லுவாங்க. ஆனா ரெட்டியார் மாநாடுல திமுக அமைச்சர்கள் போய் கலந்துக்கிடுவாங்க, செட்டியார் மாநாடுல போய் கலந்துக்கிடுவாங்க, இசை வேளாளர் சங்க மாநாடுகள்ல கலந்துக்கிடுவாங்க, கலைமாமணி விருது வந்து கொடுப்பாங்க, ஒரு சாதியவாதிக்கு கலைமாமணி விருது கொடுப்பாங்க, ஜிடி நாயுடு அப்படின்ற மாதிரி நாயுடு பேர்ல வந்து பாலம் வைப்பாங்க. சோ இந்த மாதிரி திமுகவே அரசியல் வெற்றியை கணக்கில் கொண்டு இந்த மாதிரி சாதி சார்ந்த நிகழ்வுகளை ஊக்குவிக்கின்ற பொழுது
விஜய் அவர்கள் ஜஸ்ட் நோ இப்பதான் அரசியல் களத்துக்கு வந்திருக்காரு. அவர் பாமக ராமதாசனிய உள்ள சேர்ப்பாரா அப்படின்றதும் நம்மளால உறுதியா வந்து சொல்ல முடியல. சரிங்களா? அரசியல் களத்துல இதுவெல்லாம் நடக்கலாம் என்பதனை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று செய் புரட்சி புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.